ஐயோ சும்மாவே சமைக்க 1000 ரீசன் சொல்லுவா. இப்ப நிஜமாவே சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு நியூஸ் வருது. இன்னைக்கு எனக்கு கஞ்சி கூட கிடைக்காது போலவே. நம்ம ஜாலியா இருக்கீங்க போல. நானு ஜாலியா இருக்கேன். ஏன் பேச மாட்டீங்க? அது என்ன கையில விறகு? அதான் ஆயா வேற வர சுடணும். நாங்க கிணத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அதோட நறுக்கல் போட்டு கொடுப்பாங்க. தயிர் சாரமும் வடையும் அல்டிமேட்டா இருக்கும்ல. அனுமா வேணும்னு தானே வெறுப்பேத்துற. எனக்கு பசியில இருக்கிற இப்பதான் வந்து இதை பத்தி பேசுவியா? என்னப்பா நீயே இப்படி சொல்ற? ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சிருக்க. இந்த வீட்டுல சாப்பாடெல்லாம் அந்த வீட்டுல போய் சாப்பிடுவ. அவடையால இப்படி பேசலாமா? ஐயோ அனுமா, இருக்கவனுக்கு தான் தெரியும் இதோட வலி. தயவு செஞ்சு அதை பத்தி வேண்டாம். ரொம்ப ஃபீல் பண்ணாத முருகா. கொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வேணா உன் சிசிங்கிட்ட ஒரு ஐடியா கேளு. ஏன் அனுமா நீ வேற இந்நேரத்துக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தா அவன் கல்யாணம் முடிக்க மாட்டானா? முருகா உன் சிசி நீயும் சாதாரணமாவே நினைச்சிட்டு இருக்க. ஆளு இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டான். சார் அப்படின்னு டெவலப் ஆயிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடியே உன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு போன் பண்ணி செஸ் விளையாடணும், உன் போட்டோ வந்து அனுப்பிவிட போறீங்களா? அதுக்கு அந்த பொண்ணு ஏன்னு கேட்டுச்சு. அது ஒண்ணு இல்ல, செஸ் போர்ட்ல ராணி மிஸ் ஆகுது, நீதானே என்னோட ராணி, அதான் உன் போட்டோ வச்சு ராணியை மேட்ச் பண்ணலான்னு இறங்குறான். இப்பதான் தெரியுது என் சிசியனுக்கு ஏன் கல்யாணம் ஆக மாட்டேதுன்ட்டு. ஏன் என்னப்பா இன்னைக்கு நைட் நீ பண்ணிதான் கிடப்ப போல. நான் கிளம்புறேன் முருகா, பாய். நம்ம சிசியனுக்கே அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நமக்கே அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதா? ட்ரை பண்ணி பாப்போம். பொண்டாட்டி வெளியே போகமே தப்ப தவறி கூட சூப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போயிடாத. ஏன் நான் அவ்வளவு அழகா இருப்பேனா? அடி பாவி, வெளியே சிலிண்டர் தட்டுப்பா அதிகமா இருக்குல்ல. எவனா உன்ன சிலிண்டர் வச்சு தூக்கிட்டு போயிட்டானா டீசெண்டா வாயிலே பதில் அடிச்சிருக்கலாம். இப்படி பண்ணிருக்க கூடாது. அம்மாய் நீ சொன்ன மாதிரி மோனிகா கூட்டோன்ட்டேன். டக்குனு காவாப்ல வச்சு எரிச்சு அந்த முழுவா தோசை ஊத்தி கொடுமா, பசிக்குது. ஆடா பாவிங்களா, உங்களுக்கு மட்டும் எங்க அந்த மாதிரி ஐடியா எல்லாம் வருது?